கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியான தேவ செய்தியின் தலைப்பு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டுதான் உருவாகும். அது AI தொழில்நுட்பமாக இருக்கலாம் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழில்நுட்பமாக இருக்கலாம். இந்த தொழில்நுட்பம் எதன் அடிப்படையில் உண்டானது? அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் முதலாவதாக பாபேல் கோபுரத்தில் கல்லுக்கு பதிலாக செங்கல்லை மாற்று தொழிலாக பயன்படுத்தினார்கள். சாந்துக்கு பதிலாக நிலக்கீலை மாற்று தொழில்நுட்பமாக பயன்படுத்தினார்கள். அப்படி மாற்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அந்த கோபுரத்தை வானளாவிய உயரத்துக்கு உயர்த்தினார்கள். அது கர்த்தருக்கு போட்டியாக ஒரு நகரத்தை பாபிலோன் என்ற சமவெளியிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த பாபிலோன் என்ற சமவெளியிலே எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அந்த மக்களை எல்லாம் செங்கலை தயாரிக்கும்படியாக கட்டாயப்படுத்தி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். அப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் தலை தூக்கியது. கர்த்தர் இறங்கி வந்து அந்த தலையை நசுக்கினார். அந்த தலை மீண்டும் எகிப்திலே சொஸ்தமடைந்து மீண்டும் ராஜ்யத்தை கட்ட ஆரம்பித்தது. அது எகிப்திலே பார்வோன் தன்னை தலையாக உயர்த்தினான். தன்னை தலையாக உயர்த்தி இஸ்ரவேல் மக்களை வாளாக தன்னை வணங்கும்படி கட்டாயப்படுத்தினான். அவனும் அதே பாபேல் கோபுரத்தில் தயாரிக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தான். அங்கு பாபேல் கோபுரத்தில் கல்லுக்கு பதிலாக செங்கலை வைத்தார்கள், சாந்துக்கு பதிலாக நிலக்கீலை வைத்தார்கள். இங்கு இவன் சாந்தை வைத்திருக்கிறான். ஆனால் சாந்தை வைத்திருந்தவன் கல்லுக்கு பதிலாக செங்கலை தயாரிக்க சொல்கிறான். சாந்து என்பது வசனம், சத்தியம். சத்தியத்தை வைத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு ஜீவ கல்லாகிய இயேசுவை பிரசங்கிக்காமல் அவன் செங்கல்லை பிரசங்கம் செய்தான், செங்கல்லை தயாரிக்க செய்தான், செங்கல்லை வணங்கும்படியாக இஸ்ரவேல் மக்களை கட்டாயப்படுத்தினான். இதுவும் ஒரு புதிய தொழில்நுட்பம். இந்த செங்கலின் ரகசியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அவனுக்கு இஸ்ரவேல் மக்கள் யாவரும் பலுகி பெருகவே கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. அதற்காக இஸ்ரவேல் மக்களை திருமணம் செய்யக்கூடாது என்று தடை விதித்திருந்தான். அதையும் மீறி அவர்கள் திருமணம் செய்தார்கள். பிள்ளையே பெறக்கூடாது என்று தடை விதித்திருந்தான். அதையும் மீறி அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள். அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியாகிய செங்கல்லின் ஆட்சியை நிறுவி அந்த செங்கலை தயாரிக்கும்படியாக அந்த மக்களை வணங்கும்படியாக அதை கட்டாயப்படுத்தும்படியாக அவர்களுக்கு திருமண உறவே இருக்கக்கூடாது என்பதற்காக வேலை நேரத்தை நீட்டிக்க செய்தான். அதே போலவே அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவை தலைமையாக கொண்டு ஒரு மனிதனை தலைமையாக கொண்டு 10 தேசத்தின் ராஜாக்கள் அந்த தேசத்திலே இடம்பெற்று செங்கல் ஆகிய ஒரு சொரூபத்தை, ஒரு மிருகத்தின் சொரூபத்தை தயாரித்து அதற்கு சத்துவத்தை கொடுத்து அதை எல்லோரும் வணங்கும்படியாக கட்டாயப்படுத்துவார்கள். திருமணம் செய்யக்கூடாது என்று கட்டாயப்படுத்துவார்கள். இந்த திருமணம் செய்யக்கூடாது என்பதின் அர்த்தம், ரகசியம், ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வது அல்ல. கிறிஸ்துவை தேடக்கூடாது. மணவாளனாகிய கிறிஸ்துவை மணவாட்டியாகிய சபை தேடக்கூடாது. பிள்ளை பெறக்கூடாது என்பது கிறிஸ்துவின் மூலமாக பிள்ளை பெறக்கூடாது என்று, சுவிசேஷத்தின் மூலமாக பிள்ளைகளை பெறக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பெறக்கூடாது, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் யாரும் சேரக்கூடாது என்று அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவன் கட்டளைகளை விதிப்பான். அதற்கு ஒத்திசையாகத்தான் பார்வோன் எகிப்திலே இஸ்ரவேல்களை திருமணம் செய்யாதபடிக்கும் பிள்ளைகளை பெறாதபடிக்கும் அப்படியும் மீறி பிள்ளை பெற்ற ஆண் பிள்ளைகளை சாகடிக்கும்படியாக அவன் உத்தரவு போட்டான். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம்.
அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். இதோ இஸ்ரவேல் புத்திரர் நம்மை காட்டிலும் பெருகிவிட்டார்கள். அவர்கள் பெருக கூடாதபடிக்கு நாம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது, பிள்ளைகளை பெறக்கூடாது என்று உத்தரவு போடும்படியாக ஒரு கட்டளை போட்டான். இது எதை குறிக்கிறது? நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பெருகினவர்களாய் இருந்தால் அந்த கிறிஸ்துவும் இவர்கள் பலுகி பெருகினால் நம்மை அவர்கள் மேற்கொண்டு விடுவார்கள் என்று பயந்து கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படியாக மணவாளனாகிய இயேசுவை தேடாதபடிக்கு உத்தரவு போடுவான். கிறிஸ்துவை பிரசங்கிக்காதபடிக்கு, அதன் மூலமாய் பிள்ளைகளை பெறாதபடிக்கு அந்த கிறிஸ்து ஒரு உத்தரவை போடுவான். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இப்படி கிறிஸ்துவின் மக்கள் உலகத்திலே பெருகாதபடிக்கு, ஒரு யுத்தம் வந்தால் கிறிஸ்துவின் மக்கள் நம்மளை மேற்கொண்டு விடுவார்கள் என்ற அச்சம் அவனுக்கு ஏற்பட்டபடியினால் அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்தான். இப்படித்தான் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்கள் மணவாளனாகிய இயேசுவை தேடக்கூடாது, மணவாளனாகிய இயேசுவை பிரசங்கிக்க கூடாது, மணவாளனாகிய இயேசுவை பிரசங்கித்து அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பெறக்கூடாது என்று கட்டளை போட்டு, அப்படியும் கிறிஸ்துவை பிரசங்கித்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பிறந்தால் அதையும் கொலை செய்யும்படியான ஒரு ஆட்சி ஏற்படும். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்போம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு உபாயத்தை தேடி அவர்களை வேலை வாங்கும்படியாக செங்கல்லை தயாரிக்கும்படியாக செய்தான். இந்த செங்கல் எந்த நகரத்தை கட்டும்படியாக ஏற்படுத்தப்பட்டது, தயாரிக்கப்பட்டது? பித்தோம் என்ற நகரத்தையும் ராமசேஸ் என்ற நகரத்தையும் கட்டும்படியாக, ஒரு பட்டணத்தை கட்டும்படியாக செங்கலை தயாரித்தார்கள். இது பித்தோம் என்றால் என்ன? பித்தோம் என்றால் நீதியின் நகரம், சிருஷ்டிகரின் நகரம், ஆழத்தின் வாய், விரிவான இடம். இப்படி கர்த்தரின் நகரம், நீதியின் நகரம், ஆழத்தின் வாய், கர்த்தருடைய விரிவான இடம் என்று ஒரு நகரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். இதே போலதான் இன்றும் அமெரிக்காவின் அதிபர் தன்னை தலைவராக அறிவித்து சமாதானத்தின் வாரியம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். இது எகிப்திலே தொடங்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் பித்தோம் நகரத்திற்கு ஈடு இணையான ஒரு நகரமாக அமைய போகிறது. அடுத்து ராமசேஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். ரா என்றால் சூரியன், சேஸ் என்றால் மகன், சூரியனின் மகன். சூரியன் என்றால் தேவனை குறிக்கிறது. தேவனுடைய குமாரனாக தன்னை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அறிவித்து கொண்டான். தன்னை தேவனுடைய குமாரனாகவும் தான் கட்டிய நகரம் நீதியின் நகரமாகவும் சிருஷ்டிகரின் நகரமாகவும் அறிவித்தான். எதை கொண்டு? ஜீவக்கல்லாகிய கிறிஸ்துவை நீக்கிவிட்டு அதற்கு மாற்றான ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து செங்கல்லை வைத்து அந்த நீதியின் நகரத்தையும் சிருஷ்டிகரின் நகரத்தையும் கட்ட ஆரம்பித்தான். தன்னையே தேவகுமாரனாக அறிவித்தான். இதை வணங்கும்படியாக இஸ்ரவேலர்களை கட்டாயப்படுத்தினான், துன்பப்படுத்தினான், அடித்தான், வேதனைப்படுத்தினான். அவர்களை செங்கலை தயாரிக்கும்படியாக பல கண்காணிப்பாளர்களை வைத்து கண்காணித்தான். இந்த நீதியின் நகரம், சமாதானத்தின் நகரம் எதற்கு ஒப்பானது? தேவனுடைய நகரத்துக்கு ஒப்பானது. ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். உன் நியாயாதிபதிகளை முன்னறிந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இங்கு கர்த்தர் ஒரு நகரத்தை நிறுவுகிறார். அவர் நிறுவி வாசம் பண்ணுகிற, அவர் ஆளுகை செய்கிற அந்த நகரத்திற்கு நீதிபுரம் என்றும் சத்தியன் நகரம் என்றும் பெயர் வைத்திருக்கிறார். இதை போலவே எகிப்திலே பார்வோன்
பித்தோம் என்ற நகரத்தையும் ராமசேஸ் என்ற நகரத்தையும் கட்டி அதை நீதியின் நகரம் என்றும், அதை கர்த்தரின் நகரம் என்றும், அதை சிருஷ்டிகரின் நகரம் என்றும், தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் அறிவித்து செங்கலை தயாரிக்கும்படியாக, அதை வணங்கும்படியாக, அந்த பட்டணத்தை கட்டும்படியாக மக்களை துன்புறுத்தினான் என்றால், அதை அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக, அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அவன் மக்களை துன்புறுத்தினான். அவர்களை திருமணம் செய்யக்கூடாதபடிக்கு கட்டளை போட்டான். அதையும் மீறி செங்கல் தயாரிக்கிற வேளையிலே இஸ்ரவேல் மக்கள் திருமணம் செய்தார்கள். தங்கள் மணவாளனை ரகசியமாக கிச்சிலி மரத்திலே சந்தித்தார்கள். தங்களுடைய மணவாளனை கிச்சிலி மரத்தின் நிழலிலே சந்தித்து அவனோடு உறவு கொண்டார்கள். அவர்கள் ரகசியமாக கிச்சிலி மரத்திலே தங்கள் மணவாளனை சந்தித்தது திருமண உறவு மட்டுமல்ல, அது கர்த்தரை தேடியது. இஸ்ரவேல் மக்கள் மணவாட்டியாக இருந்தார்கள். தங்கள் மணவாளனை ரகசியமாக சிநேகித்து கிச்சிலி மரத்திலே கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். பார்வோனுக்கு பயந்து, அவனுடைய கண்காணிப்புக்கு பயந்து இஸ்ரவேல் மக்கள் மணவாட்டியாகிய அவர்கள் மணவாளனை தேட ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலும் மணவாட்டியாய் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை மணவாளனை ரகசியமாக தேடுவார்கள். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இங்கு சாந்தை வைத்திருக்கிறான். சாந்து சத்தியம். சத்தியத்தை சாத்தான் பேசுகிறான். தன்னை தேவனாக, தேவனுடைய பிள்ளையாக அறிவித்து தான் கட்டுகிற நகரத்தின் நீதியின் நகரம் என்றும், கிறிஸ்துவின் நகரம் என்றும், சத்தியத்தின் நகரம் என்று பிரஸ்தாபப்படுத்தி சத்திய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறான். ஆனால் அதில் ஜீவக்கல்லாகிய இயேசுவுக்கு மாற்றாக தன்னை தான் இரட்சகராக அறிவிக்கிறான், தன்னை தான் தெய்வமாக அறிவிக்கிறான், தன்னை தான் தேவகுமாரனாக அறிவிக்கிறான். அதை வணங்கும்படியாக மக்களை துன்பப்படுத்துகிறான், கட்டாயப்படுத்துகிறான். இதே போலத்தான் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலும் தன்னையே மேசையாக அறிவித்துக் கொள்வான். அவன் சத்திய வசனங்களை பேசுவான், வேதத்தில் உள்ள எல்லா ரகசிய வசனங்களையும் பேசுவான். நான் தான் அந்த கிறிஸ்து என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியான பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மக்களை துன்புறுத்துவான். இது புதிய தொழில்நுட்பத்தின் உதவியோடு நடைபெறும். அது AI தொழில்நுட்பமாக இருக்கலாம், அதற்கு மேற்பட்ட தொழில்நுட்பமாக இருக்கலாம். அவன் தன்னையே கிறிஸ்துவாக அறிவித்து தனக்கு ஒரு சிலையை செய்து அந்த சிலைக்கு தொழில்நுட்பத்தின் மூலமாக சத்துவத்தை கொடுத்து அதை பேசவும் நடக்கவும் செய்து அற்புத அடையாளங்களை செய்து அதை எல்லா மக்களும் வணங்கும்படியாக எல்லா மக்களையும் கொண்டு வருவான். இப்படி ரகசியமாக பார்வோனுக்கு தெரியாமல் அவர்கள் திருமணம் செய்து மணவாளனை ரகசியமாக அவர்கள் உறவு கொண்டபடியினால் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகளை கர்த்தர் எங்கே கண்டுபிடித்தார்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். இங்கு கிச்சிலி மரத்தடையிலே இஸ்ரவேலர்களை கர்த்தர் கண்டடைந்தேன் என்று சொல்கிறார். அங்கே உன்னுடைய தாய் உன்னை பெற்று அந்த கிச்சிலி மரத்து அடியிலே உன்னை விட்டு விட்டு சென்றாள். நான் தேடி உன்னை கண்டுபிடித்தேன். இஸ்ரவேலர்களை திருமண உறவு கொள்ளக்கூடாது, பிள்ளைகளை பெறக்கூடாது என்று பார்வோன் கட்டளையிட்டு இருந்தான். அவர்கள் தேவனை தேடக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பெறக்கூடாது என்று கட்டளையிட்டபடியினால் அவர்கள் ரகசியமாக உறவு வைத்து தன் கணவனோடு உறவு வைத்து பிள்ளைகளை பெற்று கிச்சிலி மரத்தண்டையிலே அந்த பிள்ளைகளை பிரசவித்து அங்கேயே விட்டு விட்டு வந்தார்கள். அந்த பிள்ளைகளை கொல்லும்படியாக அவன் இந்த ரகசியத்தை அறிந்து அவர்கள் எப்படியோ கர்ப்பம் தரித்து விட்டார்கள். இஸ்ரவேல் பெண்கள் எப்படியோ கர்ப்பம் தரித்து விட்டார்கள். இது எப்படி நடந்தது என்று கலக்கமடைந்த அவன் அந்த பிள்ளைகள் பிறந்தால் அது ஆண் பிள்ளைகளாய் இருந்தால் கொன்று போடும்படியாக 2 மருத்துவச்சிகளை அனுப்பினார்.
அந்த 2 மருத்துவச்சிகளுக்கும் கர்த்தர் பயத்தை கொடுத்து அந்த ஆண் பிள்ளைகளை உயிரோடு காக்கும்படிக்காக கட்டளை கொடுத்தார். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைகளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அந்த ஆண் பிள்ளைகளையும் கர்த்தர் உயிரோடு காப்பாற்றினார். இதுதான் ரகசியமாக கிறிஸ்துவை பிரசங்கித்து மணவாளனோடு உறவு கொண்டு சுவிசேஷத்தின் மூலமாக பிள்ளை பெறுதல். இந்த பிள்ளைகளை கொன்று போடும்படியாக அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சியில் சுவிசேஷத்தின் மூலமாக சுவிசேஷத்தை தடை செய்வான். சுவிசேஷத்தின் மூலமாக பிள்ளைகள் பெறக்கூடாது என்று, அவர்கள் மணவாளனை தேடக்கூடாது என்று தடை போடுவான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றால் அவன் தன்னுடைய வாளை வீசி அந்த பிள்ளைகளை கொலை செய்வான். ஏனென்றால் அவனுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலையை நசுக்கிறவர் கர்த்தர். இயேசு கிறிஸ்து அந்த தலையை நசுக்கினார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்வதற்கு முன்பாக கர்த்தர் அவர்களுக்கு ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்து தலையாக வைத்திருந்தார். அவர்கள் சாத்தானுக்கு செவிசாய்த்தபடியினால் அவர்கள் வாளாக மாறிவிட்டார்கள். சாத்தான் தலையாக மாறிவிட்டான். அதனாலதான் கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்கிறார், ஸ்ரீயின் வித்துக்கும் உன் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய் என்று. இங்கு சாத்தானுடைய தலை நசுக்குவது என்றால் என்ன? சாத்தான் ஆதாமினுடைய தலையாகிய அதிகாரத்தை பெற்றுவிட்டான். இப்போது அந்த வலு சர்ப்பம் தலையாக மாறிவிட்டது. ஆதாம் குதிகாலாகிய வாளாக மாறிவிட்டான். இயேசு கிறிஸ்து வந்து அவன் தலையை நசுக்குவார் என்றால் அவனுடைய ராஜ்யத்தை பறிப்பார். பறித்து இயேசு கிறிஸ்து தலையாக உயர்ந்தார். அதே சாத்தான் மீண்டும் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது தன்னை பணிந்து கொள்ளும்படியாக கட்டாயப்படுத்தினான். எப்படி எகிப்திலே எல்லா மக்களையும் பார்வோன் தன்னை பணிந்து கொள்ளும்படியாக கட்டாயப்படுத்தினானோ, அதே போல இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கும்படியாக வந்த பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவையும் தன்னை வணங்கும்படியாக கட்டாயப்படுத்தினான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவை சாஷ்டாங்கமாக தன்னை பணிந்து கொள்ளும்படியாக கட்டாயப்படுத்தினான். ஆசை வார்த்தை கூறினான். உலகத்தில் உள்ள மேன்மைகளை எல்லாம் உனக்கு தருவேன், நீ என்னை பணிந்து கொள் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனுக்கு பணியவில்லை. அவர் திடகாத்திரமாக சொன்னார். மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கு இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தேவன் ஒருவரையே நான் பணிந்து கொள்வேன், உன்னை பணிந்து கொள்ள மாட்டேன் என்று திட சாட்சியாக அறிவித்தார். அறிவித்த உடனே அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்து ஆதாமை போல பாவ மாம்சத்தின் சாயலில வந்து சிலுவையில மரித்து சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அங்கு அவனுடைய ராஜ்யத்தை பறித்தார். அவர் மீண்டும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். கிறிஸ்து சபைக்கு தலையாக மாறினார். எப்படி பார்வோன் தன்னுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள அவன் பித்தோம் ராமசேஸ் என்ற நகரத்தை கட்டினானோ, தன்னை தேவகுமாரன் என்று அறிவித்தானோ, அதே போலவே பிசாசு வருங்காலத்திலும் ஒரு மிகப்பெரிய மகா பாபிலோனை ஸ்தாபிப்பான். ஏனென்றால் இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதும் ஒரு சமவெளியில் தான் கட்டப்பட்டது. அது பாபிலோனில் உள்ள சமவெளி. அந்த சமவெளியில் தான் தானியல் காலத்திலும் நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு ராஜா அதே சமவெளியில், துரா என்ற அதே சமவெளியில் ஒரு பொற்சிலையை நிறுவினான். நிறுவி எல்லா மக்களும் அதை வணங்கும்படியாக கட்டளை கொடுத்தான். அந்த மக்கள் எல்லோரும் எல்லா தேசத்தை சேர்ந்த அதிபர்களும் தலைவர்களும் நீதிபதிகளும் எல்லா பொக்கிஷக்காரர்களும் அதிகாரிகளும் அதை வணங்கும்படியாக பணிந்து கொள்ளும்படியாக கட்டளை பிறப்பித்தான். இப்படி பிறப்பிக்கப்பட்ட
அந்த ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு ஒப்பான ராஜ்யம். எகிப்திலே இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் தலையை கர்த்தர் செங்கடலிலே நசுக்கி போட்டார். இஸ்ரவேல் மக்கள் அதன் மீது நடந்து வந்தார்கள். அந்த முதலையின் தலையின் மீது இஸ்ரவேல் மக்கள் நடந்து வந்து இஸ்ரவேல் மக்களை அவன் வாளாக வைத்திருந்தான், தன்னை தலையாக உயர்த்தினான். இயேசு கிறிஸ்துவின் துணையோடு செங்கடலை பிளந்து அந்த செங்கடலிலே பார்வோனையும் அவன் சேனையும் நசுக்கி போட்டார். அவனுடைய தலையை நசுக்கி போட்டார். அவனுடைய தலையின் மீது இஸ்ரவேல் மக்களை நடக்க செய்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். அவர் தேவரீர் உம்முடைய வல்லமையினாலே செங்கடலை இரண்டாக பிளந்து அதில் பார்வோன் என்ற தலையை உடைத்தீர். பார்வோனுடைய சேனைகளின் தலையை உடைத்தீர். இங்கு பார்வோன் தன்னை தலையாக உயர்த்தி கொண்டான், தன்னை வலு சர்ப்பமாக உயர்த்தி கொண்டான். இஸ்ரவேலர்களை வாளாக அவன் பாவித்து இஸ்ரவேலர்களை தன்னை வணங்கும்படியாக கட்டாயப்படுத்தினான். கிறிஸ்துவின் துணையோடு அவர் செங்கலை இரண்டாக பிளந்து அந்த செங்கடலின் வழியாக பார்வோனையும் அவன் சேனையும் உள்ளே நுழைய செய்து ஆழத்திலே அவர்களை கொன்று போட்டார். அந்த வலு சர்ப்பத்தின் தலையை இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் தங்கள் குதிகாலால் நடக்கும்படியாக மிதிக்கும்படியாக செய்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இப்படியாக வாளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை கிறிஸ்துவின் தலையோடு கர்த்தர் பார்வோனின் தலையை நசுக்கி போட்டார். பார்வோனின் சேனைகளின் தலையை நசுக்கி போட்டார். வாளாக கருதப்பட்ட குதிகாலை கொண்ட இஸ்ரவேல் மக்கள் அந்த முதலைகளின் தலையின் மீது நடக்கும்படியாக, அவர்கள் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்குள் நுழையும்படியாக, அவர்கள் பரலோகத்தை நோக்கி போகும்படியாக கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் தலையாக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி அப்படித்தான் நடக்க போகிறது. இதில் உள்ள பார்வனை போல நீதியின் நகரத்தை கட்ட நினைக்கிற அந்தி கிறிஸ்து தன்னை தலையாக உயர்த்துவான். அவன் எல்லா மக்களையும் வாளாக அவன் கட்டளையிடுவான். அந்த வாளாக கருதப்பட்ட எல்லா மக்களும் அந்த தலையை வணங்கும்படியாக செய்வான். கிறிஸ்து மீண்டும் வருவார், வந்து அந்தி கிறிஸ்துவின் தலையை நசுக்கி போடுவார். சொஸ்தமடைந்த அந்த அந்தி கிறிஸ்து மீண்டும் ராஜ்யத்திற்குள் வருவான். அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அந்தி கிறிஸ்துவின் தலையை மீண்டும் கிறிஸ்து நசுக்கி போடுவார். மீண்டும் நசுக்கி போட்டு கிறிஸ்து தலையாக உயர்ந்து 1000 வருடத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ஸ்தாபித்து ஒன் வேர்ல்ட் கவர்மெண்டை நிறுவுவார். அவர் உலகம் முழுவதும் ஆளுகை செய்வார், ஆட்சி செய்வார். பிசாசின் ராஜ்யம் அழிந்து போகும். பிசாசின் தலையை எப்படி செங்கடலிலே அவர் நசுக்கி போட்டாரோ அதே போல அக்னி கடலிலே பிசாசின் தலையை நசுக்கி போடுவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாகத்தில் இப்பொழுது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து பார்ப்போம். God bless you. ஜெபிப்போமா. சோதரிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, என் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் பரலோகத்தை சுதந்திரிக்க என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இப்போ கூட ஆண்டவரே யாரெல்லாம் கண்ணீரோடும் வேதனையோடும் பலவிதமான கஷ்டங்களோடு இருப்பார்களானால் என் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் தரும்படியாய் ஆண்டவரே அப்பா, என் தேவன் கிருபை செய்யும்படியாய், அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாய் என் தேவன் கிருபை செய்வீராக. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா மன குழப்பத்தோடும் வேதியோடும் பலவிதமான கவலையோடு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்போதே ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா, உன் கிருபை இறங்கட்டும் அப்பா. உன் கரத்தை ஒவ்வொருவர் மேலே வைக்கும்படியாய்
செய்வீராய். என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியாய் ஒவ்வொருவரையும் தொட்டு என் தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுத்தீரே, அதற்காய் நன்றி. ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தந்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்தீரே, அதற்காய் நன்றி. இதுக்குண்டான எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 638220 23109 99 40 145 408 790 478 7918 9500 107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.